Very good afternoon to all my students and all my old students. Please raise your hand. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம பார்க்கும்போது ரியலி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அண்ட் சேம் டைம் ஸ்மால் குட்டீஸ் தென் கமிங் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸ் டே டியூஷன் டே ஸோ என் மைண்டில் வர்றது இஸ் ஒன் ஆஃப் ஃபன்னி டே கரெக்ட் எஸ் ஆர் இங்கே என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியும் and எப்படி வந்தது கரெக்ட் அருணா வந்து பொண்ணியை கவர பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது மேத்தமெட்டிக்ஸ் டே செலிப்ரேஷன் மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் அகைன் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு நான் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஸோ நம்பர் 1 நேரம் தவறாமை தமிழ் வரும் ஓகேவா ஸோ ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டைமுக்கு கரெக்டாக போகணும் 5 minutes தானே லேட்டாக போனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது 1 hour ஏர்லியராக போகிறது கரெக்டாக சுதர்சன் சிரிப்பு வருது ஏன்னு தெரியும் 1 hour நான் ஏர்லியராக போயிருக்கேன் அப்படி சொல்லலாமா 5 minutes தான் லேட்டாக போகிறேன் எதை ஏற்றுக்கலாம் 1 hour ஏர்லியராக போயிடுங்க சரியா சரி நீங்கள் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மேபி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து தனி சரி தானே நம்பர் 2 பெர்ஃபெக்ட் இது எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்க நினைக்கிறேன் ஸ்மால் திங்ஸ் எதாக இருந்தால் கூட வாட்டர் இஸ் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணுங்க ஸோ அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா யூனிக்காக தெரியும் யூனிக்னஸ் அண்ட் நம்பர் 3 பாசிட்டிவ் பீப்புளோட சேர்ந்துருங்க பாசிட்டிவ் திங்கிங் பீப்புள் சொல்ல புரியும் நினைக்கிறேன் பாசிட்டிவ் திங்கிங் பீப்புளோட சேர்ந்துருந்தீங்கன்னா எப்போவுமே எனர்ஜெட்டிக் ஃபீல் இருக்கும் நம்ம டல்லாக ஃபீல் வராது 3 things இது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸோ ரியலாகவே நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு இப்போ எங்கே இருக்கிறோமோ அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக மூவ் ஆகி போவோம் அண்ட் இது அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிற ஒரு சிலருக்கு 10th போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க 12th எழுதுறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ பண்ணாலும் மார்க் வரல எவ்வளோ பண்ணாலும் மார்க் வர மாட்டேங்குது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்மால் டிப்ஸ் மட்டும் ஸோ நம்பர் 1 ரிப்பீட்டடாக பண்ணுங்க ஸ்டோரி புக் மாதிரி மேக்ஸ் புக் பார்க்கக்கூடாது அப்படி எடுத்து டி புரட்டுறாங்க சார் அப்படி படிக்கக்கூடாது சார் ரெப்படிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேத் செஞ்சு பாருங்க 98 ஸ்கோர் பண்ண சிவகார்த்திக் அடிக்கடி டியூஷன் பேசிட்டே இருப்பேன் யாருக்குலாம் தெரியும் சிவகார்த்திக் ஒருத்தர் இருந்தா 98 வாங்கினா நிறைய நாள் சொல்லியிருக்கேன் நான் அந்த அண்ணா எப்படி படிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் வெரி குட் எஸ் கரெக்ட் ஸ்கூல்ல வேற எக்ஸாம் இருக்கும் மேக்ஸ் எக்ஸாம் எழுதி பார்க்க வர திஸ் ரிப்பீட்டிஷன் திரும்ப பண்ணுங்க அப்படின்னா அது நடக்கும் தென் டைம் மேனேஜ்மெண்ட் சிலர் சொல்லுவாங்க 3 hours எழுதி முடிக்க முடியல நம்ம வந்து டைம் மேனேஜ் 3 hours எழுதுற எக்ஸாம் நிறைய நேரம் அதுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறாங்க டியூஷன்ல எக்ஸாம் இருக்கு நீங்களாவே செல்ஃபா எழுதி பாருங்க 3 hours எக்ஸாம்னா அட்லீஸ்ட் ஒரு 2.25 hours எழுதி பார்க்க ட்ரை பண்ணுங்க எல்லாமே தெரியும் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்து பேசுறது வேஸ்ட் அந்த டைமுக்குள்ள எழுதி முடிக்கிறது பெஸ்ட் ஓகேங்களா தென் நோட்ஸ் எடுத்து பழகணும் எனக்கு ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாங்க 12th இங்கே தான் இருக்காங்க ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணிட்டு என் பையன் நோட்ஸே எடுக்கிறது இல்லைங்க அப்பாட்ட படிச்சுட்டே இருக்கான் பார்க்க ஆச்சரியமா இருக்கு நம்மலாம் ஃபார்ம்லாம் எழுதி பார்ப்போம்ல என் பையன் ஃபார்ம்லாவே எழுத மாட்டேங்கிறான் அவன் சொன்னேன் அவனுடைய ஹேபிட் எதுவாக இருக்கலாம் மேபி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படித்தா அது மறக்காது எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிவ்யூ விடுவாங்கல்ல ஒரு 10 minutes ரீகேப் ஃபார் ஆல் டாபிக்ஸ் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நோட்ஸ் எடுத்து பழகலாம் இது ஒரு ஸ்மால் டிப் ஓகேங்களா தென் எவ்வளோ பண்ணாலும் முடியும்னு சொல்லக்கூடாது அகைன் உங்களுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் திரும்ப பண்ணுங்க அது முதல்னு சொல்லுவோம் முயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா திரும்ப பண்ணுங்க இதுதான் வேற ஒன்றும் இல்லை அண்ட் இதுக்கப்புறம் டைம் ஃபுல்லாக கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அடுத்து 10th படிக்கிற ஒரு சிலர் எனக்கு கேட்பாங்க என்ன குரூப் எடுக்கலாம் 11th வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அது ஒரு டவுட் உங்களுக்கு சரிங்களா அப்போ வந்து சில பேரண்ட்ஸ் சொன்னா கூட கேட்கறது
என்ன குரூப் எடுக்கலாம்? சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏமா மேக்ஸ் வித் ஒன்று எடு அப்படின்னு சொல்லலாம், பேரண்ட்ஸ் சொல்கிறது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக்ஸ் இல்லாத குரூப் படிக்காம ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாக போகலாம். சில குரூப் நேம் சொல்லுவாங்க மேக்ஸ் இருக்காது, அப்ளைடு மேத்ஸ் தான் மேத்ஸ் தான். சைக்காலஜி அதெல்லாம் படிக்கிறாங்க. நானும் ஈஸி போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், பண்ணிருப்பாங்க. ஸோ என்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, இனிஷியலாக நம்ம எங்கே கஷ்டப்படுறோமோ ஃபியூச்சர் பெட்டர் இனிஷியலாக. இப்போ நீங்கள் அதுக்காக மேக்ஸ் மிஸ் சொல்கிறாங்க எனக்காக சொல்ல நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சா மேக்ஸ் வித் பயோ, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இருக்குது, அது பிடிக்காது அப்படின்னா அப்ளைடு மேத், பிஸ்னஸ் மேத், ஏதாவது ஒரு மேத்தை உள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது எங்கேயாவது இருக்கலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தெரியாது, 11th 12th படிக்கும்போது தெரியாது. மேபி உங்கள் சைடு வந்து கெரியர் வைஸ் போகும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது என்னோட சஜஷனாக சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணலாம் அப்படின்றது. அட் லாஸ்ட் சக்ஸஸ் இன் மேத்ஸ், சக்ஸஸ் இன் லைஃப். ஸோ அதனால் மேத்ஸை வந்து இன்ட்ரெஸ்டாக லேர்ன் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஹேவ் அ நைஸ் டே.